ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஆற்றுல இருக்கிற 2 மரத்துக்கு இடையில ஊஞ்சலை கட்டி அதில் ஆடிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆற்றுல இவ்வளோ பெரிய முதல்ல இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு. எங்கேயாவது ஏதாவது அசைகிற மாதிரி தெரிஞ்சாலே முதல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆஜராயிரும். இங்கே முதலையை பார்த்ததும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஊஞ்சல்லேருந்து எட்டி தாவி வேகமாக நீந்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல விட்டு தான் பாருங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது. நல்ல வேளை கையை தண்ணிக்குள்ளே போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. முதல்ல கையை கவ்வாமல் விட்டுச்சு. அதுக்கு தான் அதுவும் ரெடியாக வந்திருக்கு. எந்த ஆற்றுலையும் முதல்ல இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கால் நினைக்கவே செய்யணும். ஜாலியாக இருக்கலாம்னு நினைச்சு கடைசியில் வம்புல மாட்டிக்கிட்ட கதையா போச்சு. முதலையும் பின்னாடி தான் போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஊருக்குள்ள பட்டப்பகல் நேரத்தில் திடீர்னு நுழைஞ்ச ஒரு யானை தான். ரோட்ல போயிட்டு இருக்கிற யானையை இங்க இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யானை என்ன ஓட்டமா ஓடுது பாருங்க. பொதுவாகவே யானை ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அதால வேகமா ஓட முடியாதுன்னு நினைப்போம். ஆனா அதால வேகமா ஓட முடியும். இங்க ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ஆளையும் சேர்த்தே தூக்கிட்டு போகுது. அதுதான் இங்க இருக்கிற எல்லாரும் நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு போயிருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல திடீர்னு ஒரு முதலையை பார்த்தது இவர் ஓட்டமா ஓடி இருக்கிறார். இவரு கூட துணைக்கு வந்த அந்த நாய் அதுவும் பின்னாடியே ஓடுது பாருங்க. 2 பேர் ஓடுனதுக்கு அப்புறமும் முதல்ல விடல, அதுவும் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. வேற வழியே இல்லை, எங்க போறதுன்னு தெரியாம கடைசியில் அந்த குளத்திலே குதிச்சுட்டாரு பாருங்க. அவரு குதிச்சாரு, பின்னாடி இந்த நாயும் குதிச்சது. இதை தான் எதிர்பார்த்தேன்னு முதலையும் குளத்துல குதிச்சாச்சு. தண்ணியில இறங்கிட்டா முதல்ல கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா தண்ணியில முதல்ல தான் ராஜா. எவ்வளவு வேகத்துல போகுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஒரு ஜெல்லி ஃபிஷ் கடற்கரை ஓரத்துல இருந்திருக்கு. பீச் ஓரத்துல ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்தா கூட அதை தொடவே கூடாது, நகர்ந்து போறது தான் நல்லது. சில வகை ஜெல்லி ஃபிஷ் ரொம்பவே விஷம் கொண்டதாகவும் இருக்குமா, இதனாலதான் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்க இவரு அதை வேணுனே கூப்பிட்டு அதுகிட்ட மாட்டிக்கிட்டாரு பாருங்க. அவரு கூப்பிட்டதும் வேகமா அவரை பார்த்து வந்து கையை இறுக்கமா புடிச்சு விடவே மாட்டேன்னு அந்த அளவுக்கு வம்பு பண்ணிருக்கு. எப்படியோ 2 கையால உதறி அதை மறுபடியும் தண்ணியில விட்டுருக்காரு. கடிச்சதுன்னா அவ்வளவுதான், சில நேரம் தொட்டாலே அலர்ஜி ஆயிருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ராத்திரி நேரத்துல ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ஆட்டோ. இந்த ஆட்டோக்கு எதிரில் இந்த மாடு வந்திருக்கு. இந்த காட்டு மாடு வந்த வேகத்துல அந்த ஆட்டோவை இந்த அளவுக்கு வேகமா எகிரி தூக்கி போடுது பாருங்க. காட்டு மாடுகளோட கொம்பு ரொம்ப பலமானதுதான். பின்னாடி வண்டியில இருக்கிறவர் கத்துனதுனால ஏதோ அதோடு விட்டுட்டு போயிருக்கு. ராத்திரி நேரம் காட்டு பகுதி இருட்டா இருக்கிற இடங்கள்ல ரொம்ப உஷாரான இருக்க வேண்டியிருக்கு. இங்க இந்த வீடியோல பாக்குறது, வீட்டு பக்கத்துல ஒரு கங்காரு வந்திருக்கு. வித்தியாசமான இந்த உருவத்தை பார்த்ததும் இந்த வீட்டுல இருக்கிற டாக் வேகமா ஓடி போயிருக்கு அந்த கங்காருவை விரட்டுறதுக்காக. ஆனா அந்த கங்காரு இதை தான் எதிர்பார்த்தேன்னு இந்த நாயை விடாம பிடிச்சு வச்சிருக்கு பாருங்க. நாயை மீட்கிறதுக்காக இவரு பக்கத்துல போயிருக்கிறாரு. இவரை பார்த்ததும் நாயை விட்டுட்டு இவரை வசமா வம்புக்கு இழுத்துருக்கு பாருங்க. எப்படி குத்து சண்டைக்கு தயாரா இருக்குது. இது கிட்ட குத்து வாங்கினாலும் சரி, உத வாங்கினாலும் சரி, அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பெரிய சீலை தான் பாக்குறோம். இவ்வளவு வேகத்துல எங்க போகுதுன்னு பார்த்தா வந்த வேகத்துல அப்படியே கடலுக்குள்ள குதிச்சிருக்கு. பெரிய உருவமா இருந்தாலும் கடல்ல நீந்தி இருக்கிற மீன்களை பிடிச்சு சாப்பிடுறதே இதுக்கு நாள் முழுதும் வேலையா இருக்குமா. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கரைக்கே வரும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ராத்திரி நேரத்துல நடு ரோட்ல ஒரு முதலையை பார்த்துருக்காங்க. இந்த முதலையை பிடிக்கிறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாங்க. இதுக்கு தலைமையில துணியை போட்டு மூடணும். அதுக்கு பார்வை தெரியாத மாதிரி முகத்தை மூடினாதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகவே முடியுமா. அதுக்காக தான் இந்த துணியை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட முதல்ல துணியை போட்டு வேகத்துல அப்படியே உதறி தள்ளிடுச்சு பாருங்க. துணிக்கே இந்த நிலைமைனா ஆள் பக்கத்துல போனா அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல தோசை மாதிரி இருக்கிற அந்த மீன் நீந்தி போகுது. ரொம்ப பெரிய மீனா இருக்குதுன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரு ஒரு 10 அடி தள்ளி தான் நிக்கிறாரு. ஆனா மீன் அங்கிருந்து எவ்வளவு வேகத்துல வந்திருக்கு பாருங்க. விட்ட ஆளுக்கு அடிச்சிடும் போல. அது வந்து வேகத்துக்கு அவ்வளவுதான் பதறி அடிச்சு கரையை பார்த்து ஓடிட்டாரு. கோபக்கார மீனா இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல போட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தலையை நீட்டி உள்ள வரதுக்கு தயாரான ஒரு முதலையை தான் பாக்குறோம். எவ்வளவு பெரிய உருவமா இருக்குது பாருங்க. ஆனா அந்த போட்ல இருக்கிற எல்லாரும் இதை சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சது தான் நம்ப முடியாத விஷயம். ஏதோ கொஞ்சம் சாதுவான முதலைங்கிறதுனால இதோட போச்சு. சில முதலைகள் போட்டையே கவிழ்த்து விட்டுரும். முதலையை பார்த்ததுல இந்த லேடிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் போல. இங்க இந்த வீடியோல வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு மெத்தை, அதை பிரிக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாரு. ஆனா அது திறந்த வேகத்துல ஆளெல்லாம் தள்ளி விடும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலதான். ஏதோ ஒரு பாய் மாதிரி சுருட்டி வச்சிருக்காங்களே, ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சது தப்பா போச்சு. பார்சல் பிரிச்சதும் அதோட வேகத்தை காட்டி இருக்கு பாருங்க. ஆளை 10 அடி தள்ளி தூக்கி போட்டிருக்கு. ரொம்ப கவனமா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, பனி பிரதேசத்துல மக்கள் படுற சிரமம் அங்க வசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இங்க ஒரு பெரிய பாரத்தை தள்ள முடியாம தள்ளி கொண்டு போறாங்க. பனி மூடும் போது பாதையும் சேர்ந்தே மூடிடும். திரும்ப அதுல பாதையை உருவாக்குறது தான் கஷ்டமான வேலை. இதைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுலான்னு பார்த்தா மறுபடியும் பனிக்கட்டிலே சறுக்கி கீழே விழுந்திருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல சுவாரஸ்யமா நடந்துட்டு இருந்த வாலிபால்ல கடைசியில அந்த லேடி பந்து அடிக்க போய் கால் கரெக்டா அந்த வலையிலே சிக்கிக்கிச்சு. இது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாத சம்பவம் தான். கால் விரல் கரெக்டா வலைக்குள்ள சிக்கிக்கிச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த ரூமை 2ஆ பிரிச்சு கட்டலாம் அப்படின்னு வீட்டிலே கட்டுமான பணியை தொடங்கி இருக்கிறாங்க. சில பேர் அவரவர் வீட்டுக்கு அவரவரே பெயிண்ட் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இந்த வேலையை நினைச்சு ஈஸியா தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா கட்டட வேலை ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை தான்.
இங்க ஒரு பெரிய மதிலே கட்டின மாதிரி எலும்பி கரெக்டா தான் வந்துட்டு இருந்தது. கடைசி நேரத்துல அதோட வேலையை காட்டியிருக்கு பாருங்க. நம்மளே பாத்துக்கலாம்னு நினைச்சதுக்கு கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஏதோ பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த லேடி கேக் எடுத்துட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு திரும்புறாங்க. பின்னாடி வந்தவர் அந்த நேரம் பார்த்து தூக்கி ஒரு சுத்தலான்னு நினைச்சிருப்பாரு போல. கையில கேக் இருந்தது, அப்படியே நீச்சல் குளத்துல விழுந்துடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கடையில 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவர் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சிருக்கிறாரு. அங்க விளக்கு ஏதோ எரிஞ்சிருக்கும் போல. அப்படியே தலையில தீ பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த விஷயமே அவருக்கு தெரியல. குபுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இன்னும் தலையில உணரவே இல்லை. பக்கத்துல இருக்கிறவர் தான் இதை பார்த்து அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தலையில கொஞ்சம் சூடு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆள் உஷாராயி உடனே அணைச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மாதிரி சோதனையெல்லாம் யாருக்கும் வரவே கூடாது. இவ்வளவு நேரம் எதையோ போட்டு கொதிக்க வச்சிருக்காங்க. கொதிக்க வச்சு வேலையெல்லாம் முடிஞ்சது. கடைசியில ஜக்கில் ஊத்துறதுக்கு பதிலா அப்படியே சிங்கில் ஊத்திட்டாங்க பாருங்க. எப்பவும் வேற ஏதாவது யோசனையில இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யற வேலை எப்படி ஆயிருது பாருங்க. அவ்வளவு நேரம் கொதிக்க வச்சதெல்லாம் ஒரு நிமிஷத்துல போச்சு. சில நேரங்கள்ல நம்மளும் இப்படித்தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நல்ல ஜீப்பை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கீழே பக்கெட் இருந்தது. அவர் ஏதோ படிக்கட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு காலை வச்சுட்டாரு போல. அது பக்கெட்டா இருந்ததுனால கால் வச்சதும் வலிக்கு கீழே விழுந்துட்டு இவரும் கீழே விழுந்துட்டாரு. ஆனா அவருக்கு எதுவும் ஆகல. வேலை செய்யும் போது நம்மளும் சில நேரம் இப்படித்தான் மாட்டிக்கிறோம். ஆனா இங்க இவரு வேணுனே வம்புக்கு இந்த போர்டை தாண்டி இருக்கிறாரு. குதிச்சு தாண்டிடலாம் நினைச்சவரு கடைசியில போர்டோட சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஏதோ கயிறு இழுக்கிறதுக்கான போட்டி நடக்குது போல. அதுக்காக இந்த தெருவில் இருக்கிற நாய்களும் ஒண்ணு கூடி இருக்கு பாருங்க. எப்படியும் வின் பண்ணியே ஆகணும்னு இந்த 2 நாய்களுமே ஒண்ணு சேர்ந்திருக்கு. சப்போர்ட்டுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூடவே இருக்கும் போது வின் பண்ணாம இருக்க முடியுமா? கடைசியில எதிரில் இருக்கிறவங்களை எப்படியோ இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். முதல்ல இந்த குட்டி பொண்ணு ஓடி போயிருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக இந்த நாய் ஓடி போயிருக்கு. பின்னாடி இந்த லேடி ஓடி வந்தாங்க பாருங்க. கேட்டு கரெக்டா தலையிலே தட்டி இருக்கு. அந்த சத்தத்துல கத்துனதுனால ஓடி போன குட்டி பொண்ணு என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமா ஓடி வந்திருக்கு. கூடவே இந்த நாயும் ஓடி வந்துடுச்சு. ரொம்ப பாசக்காரங்க தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ஊஞ்சல வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டி அதை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஆணியில கட்டி ஆடி இருப்பாங்க போல. வெயிட் எல்லாம் அந்த ஆணியால தாங்க முடியல. ஊஞ்சல் தொப்புனி கீழே விழுந்துட்டு பாருங்க. ஊஞ்சல் நல்ல வேகமா தான் போயிட்டு இருந்தது. இந்த பொண்ணு நம்மளும் ஊஞ்சல்ல ஏறலாமான்னு காலை தூக்கி வைக்க அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல 2 பேர் பைக்ல தயாரா இருக்கிறாங்க கிளம்புறதுக்காக. பின்னாடி அடுக்க முடியாத அளவுக்கு பார்சல அடுக்கி கையில பிடிச்சு வச்சிருக்காரு. ஆனா பக்கத்துல நிற்கிற 3வது ஆளு பாருங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு போல. எதிர்பாராத நேரத்தில் நடந்ததுனால மொத்த பார்சலும் கீழே விழுந்துடுச்சு. நம்மளே சரியா இருந்தாலும் கூட இருக்கிற ஆட்கள் ஒருத்தர் சரியில்லை அப்படின்னா இப்படித்தான் ஆகுது. எங்க இந்த வீடியோல பாக்குறது ஏதோ காய்கறி கூடையில போட்டு அதை கழுவிட்டு அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வடிகிறதுக்காக இப்படி அங்கேயும் இங்கேயும் ஊஞ்சலாட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த லேடி இப்படியா வேலை பார்க்கறது, எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லித்தரேன்னு வேகமா ஆட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வேகம் கொஞ்சம் கூடி போச்சு. கூட ஒரு பக்கம் காய் ஒரு பக்கம் ஆயிடுச்சு பாருங்க. சொல்லித்தரேன்னு சொல்லி கடைசியில் இப்படி பண்ணதுனால பக்கத்துல இருக்கிற 2 பேருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரக்ல இருந்து இந்த பொருட்கள் எல்லாம் கீழே கொண்டு வரதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாரு. ஒரே ஆளா தான் அந்த வேலையை செய்யறாரு. ரொம்ப வேகமா இழுத்து கொண்டு வந்துட்டாரு. கடைசியில் அந்த வேகத்தை விட்டதுனால அப்படியே நிலத்தடு மாதிரி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பா 2-3 பேர் தேவைதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஜன்னல் வழியா ஸ்கிரீனுக்கு அந்த பக்கத்துல இருந்து பூனை வீட்டுக்குள்ள குதிச்சு வந்திருக்கு. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பார்த்தா இது வந்த வேகத்துக்கு ஃபேனை கீழே தள்ளி விட்டதுனால அது விழுந்த சத்தம் கேட்டு வீட்டுல இருந்த எல்லாரும் உஷாராயிட்டாங்க.